என்ன இன்னைக்கு சம்பவம்? ரஜினி. ஐ அம் கமல். சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். அதுக்கே கேஎச். இதில் இருக்க யாருமே இதுக்கு முதல்ல கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சு படத்தை பிறந்திருக்க மாட்டீங்க. கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. கரெக்டா? 46 வருஷம் ஆச்சு. ராஜ்கமல் பிலிம்ஸ்ல ரஜினி ஒரு படம் பண்றாரு அப்படின்னு வந்தப்போ அதனோட டைரக்டர் யாருங்கிறத கமல் வந்து ரஜினி தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது உறுதியா இருந்தது. ஏன்னா தயாரிப்பாளருக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டருங்கிற விஷயத்துல கமல் ரொம்ப தெளிவா இருந்தார். டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். போனால் டைரக்டர் சொன்னா கேட்டுக்குவாரு. ஷூட்டிங் டயத்துக்கு போவாரு. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா போய் கேரவன்ல உட்கார மாட்டார். உட்காந்து மற்றவங்க நடிக்கிறத கவனிப்பாருன்ட்டு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆள் ரஜினி. கமல் அதே மாதிரி கிராஃப்டுக்காக என்ன வேணா ட்ரை பண்ணக்கூடிய ஆள். நீங்க ஏஐ கத்துக்கிறீங்களான்னு தெரியல, உங்களுக்கு தெரியும். கமல் ஏஐன்னு தெரிஞ்சோன்னா அதை மட்டும் கத்துக்காம அங்க போய் என்னென்ன இருக்குன்னு கேட்டு வந்து தெரிஞ்ச ஆள். அப்புறம் ஒரு ஒரு விஷயம் டெக்னிக்கலா ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு கமல் சொல்லுவாரு, இல்ல இன்னொரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் டெக்னிக்கலா தெரிஞ்சாரு. கமல் ரஜினி சேர்ந்து நடிச்ச படம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இது சார் 16 வயது நினைத்தா லைனிக்கும் ஒரு படம் தான் நினைச்சிருக்கேன். 16 வயதுல மட்டும் தான் தெரியும். எனக்கு இந்த நான் பொல்லாத அது அவர் மட்டும் தான் நடிச்சிருந்தாரு. அவர் பொல்லாதவன் தான் சார். ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்குது சார். ரெட்ரோவா இருக்கும்போது அப்புறம் 2 பேரும் ஒரு கேங்ஸ்டர்னு தோணுது சார். அப்புறம் ஒரு மாதிரி லைக் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க கிடையாது அப்படின்னு அந்த ஒரு கிளாஷ் மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருக்கு சார். உங்க 2 பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஹீரோ ரைவல்ரி சண்டை இருக்குல்ல, இப்ப நீங்களாம் விஜய் அஜித் இதுல இருந்தீங்க இல்லையா? நீங்க சண்டை போட்டுருக்கீங்களா? ரசிகர் சண்டை போட்டுருக்கீங்களா? இல்ல சார், நான் அஜித் ஃபேனா வந்து சண்டைக்கு போக மாட்டோம். அவர் சொல்றதை கேட்கணும்ன்றதுனால நான் விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிடும். அஜித் படத்துக்கும் போவேன். அந்த சண்டை போட்டது உன் லெவலுக்கு இறங்கி வந்து என் கதையை உங்ககிட்ட சொன்ன பாத்தியா, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அஜித் விஜய் சண்டை போட்டுருக்காங்க. இங்கே என்கிட்ட ஆபீஸ்ல சண்டை போடுறாங்க சார். நான் அஜித் ஃபேனு, அவங்க விஜய் ஃபேனு. விஜயை பத்தி எதனா ஒண்ணு சொன்னா அப்படியே பொங்கிடுறாங்க. பேசக்கூடாது, என் அண்ணனை பத்தி நீ பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. சரி, நீங்க யாரோட ஃபேன் சார்? கமலா ரஜினியா சார்? நான் வந்து ஆக்சுவலா ரஜினி ஃபேனு. நோட் பண்ணி. ஆனா கமலை பத்தி கமல் ஃபேனோட அதிகமா நான் எழுதியிருக்கேன். அவ்வளவு பிடிக்கும் கமல் எனக்கு. அவர் இண்டஸ்ட்ரியில அவர் பண்ணதெல்லாம் வந்து சத்தியமே இன்னொருத்தர் பண்ண முடியாது. இன்னும் அந்த சண்டைகள்லாம் இருக்கு. ஜாலியா போடுற சண்டை சார். ஜாலியெல்லாம் இல்லம்மா, சீரியஸாவே நீங்க போடுற சண்டையும் ஐயோ ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குடும்ப ஆளுகளும் இழுத்தெல்லாம் சண்டை போடுறாங்க. எனக்கு அதோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, சிவாஜி எம்ஜிஆர் ஃபேன்ஸ் சண்டை போடுறதெல்லாம் பார்த்தப்பதான் இன்னுமாடா இதெல்லாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா ரஜினி கமல்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது, அல்லது நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும், ஆனா சண்டை இருக்காது. நீங்க வந்து அவங்களோட லைஃப்ல அது வந்து பப்ளிசிட்டியாக பண்றாங்கன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. நம்மளெல்லாம் கைப்பிடிச்சா அந்த கலை தாயை கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். ஆனா அது இருக்கும். கமல் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சப்ப போய் பார்த்தது ரஜினி. ஃபர்ஸ்ட் எம்பி இதானப்ப போய் ரஜினி வீட்டுல பார்த்து தான் இது பண்ணாங்க. இன்னொரு விஷயம் நான் பத்திரிகைகளை படிச்சிருக்கேன். நாயகன் படம் வந்து ரஜினிக்கு போட்டு காட்டுறாங்க. ரஜினி வந்து ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாரு. என்னடா இப்படி எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு பெரிய ஆளுகிற மாலையோட வந்தாப்பிட்டாங்க. வந்துட்டு நான் சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்திடலாமான்னு பாக்குறேன். கமல் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஒரு படம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு பாட்டி அவ்வளவு 40 வயசு அந்த மாதிரி ஒரு வயசுல அப்படி வேல் நாயக்கன் ஒரு கேரக்டர் அவர் கொண்டாடும் போது ரஜினியால அந்த ஆச்சரியம் தாங்க முடியும். கமல் வந்து பப்ளிக் பல்ஸை தெரிஞ்ச ஆளுன்னு ரஜினி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு ஆளு. ரஜினிக்கு வந்து பப்ளிக்கோட பல்ஸ் பயங்கரமா தெரியும். இது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் ரஜினி படம் மேக்சிமம் ஓடும். நீங்க இந்த படைப்பாளி இப்போ கொடுத்த பேட்டிலையும் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து தோக்குற மாதிரி முடிச்சா ரசிகர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது, இல்ல நீலாம்பரி தான் அதுல கேரக்டர் அப்படின்னு ரஜினி தான் சொன்னாருன்னு சொல்லி ரஜினி தான் சொல்லுவாரு. KS ரவிக்குமார் நாங்க எடுத்து சொல்லியிருக்காரு.
பாட்ஷால நீங்க பாக்குற அந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு காலேஜ் பிரின்சிபல்கிட்ட போய் உள்ள ரஜினி பேசுற சீன் தான் ரஜினிக்கு முதல்ல வந்து அவர் ஒருத்தர் சொல்லி இதுதான் இப்படி ஒரு சீன் எனக்கு தோணுது, இதை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பேரும் இணையிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் நான் சொல்ல வந்து என்னன்னா, கமல் 50ன்னு ஒரு விழா வந்து விஜய் டிவியில போட்டாங்க. அதுல வந்து கமல் ஒரு சேலஞ்ச் இருக்காரு, எங்களுக்கு முன்னாடியும் எங்களுக்கு பின்னாடியும் எங்களை மாதிரி நட்போடு இருக்கிற ஈக்குவலான டாப் ஹீரோஸ் 2 பேரும் நீங்க காமிங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால் முறியடிக்கப்படும். ஆனால் ஒரு சவால் விடுறேன், இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. அப்படிதான் இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, விஜய் ஒரு நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த விஜய்ங்கிற நடிகர் வந்து ரசிகர்கள் வந்து காக்கா கழுகுன்னு சண்டை போட்டப்போ அதை ஏற்றி விடுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்காரு. அதை அவர் பண்ணியிருக்கவே கூடாது. அது வந்து எனக்கு அந்த விஷயத்துல விஜய் மேலே மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. கமல் வந்து இனிமேல் நம்மளால சேர்ந்து நடிக்க வேண்டாம், இன்னும் சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம் அப்போ 2 பேருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது ஆளுக்கு 75,000 தான் கொடுப்பாங்க இல்லையா? அதே தனியாக நடிச்சுன்னா 1 லட்சம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் இளமையஞ்சல் அடிக்கிற டைம்ல நான் சொல்றேன். அப்படிங்கும்போது பிரியறதும் முடிவு பண்றாங்க. ரஜினி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாரு, இப்படி ஒரு ஆனப்போ நான் வந்து ரொம்ப பயந்தேன், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, எனக்கு அப்புறம் இனிமே என்ன அவருக்கு கூட தான் நான் நடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், திடீர்னு அவருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வேண்டாங்களா அப்படி ஒரு முடிவு எடுத்தப்போ அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், பயந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கமலை ரஜினி பார்த்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, அது அந்த பேட்டி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு கமல் வந்து ஹீரோ, ரஜினி அந்த படத்துல வில்லன் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டரா தான் இருக்கும் எல்லா மேக்சிமம் படங்கள்ல. கமல் வந்து சீனியர் ரஜினிக்கு இல்லையா? ஸோ வந்து கமலுக்கெல்லாம் கார் இருக்கும், ரஜினிக்கெல்லாம் கார் இருக்காது. யாராவது போகும்போது பிஆர்ஓ, நானும் இப்பவுமே பார்ப்பேன் இந்த நடிகர்கள்லாம் பிஆர்ஓஸ் தான், நீங்க அவர் கூட போங்க இவர் கூட போங்க நேற்று விடுவார். அப்படி வந்துட்டு இவர் கார் இல்லாமல் நின்றும்போது ஒரு பிஆர்ஓ ஓடி வந்து சொல்லிட்டேன் கமல் சார் வர ஏற்றுட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்பாரு. இல்லை கமல் அங்கதான் போறாருன்னு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுறான்ட்டாரு அப்படிங்கும்போது கமல் டிரைவிங் சீட்ல, இப்ப இதுல நடந்திருக்கு இல்லையா, இது உண்மையா நடந்த விஷயம். இதுல கமல் டிரைவிங் சீட் இருக்கு அப்படி இல்லையா, ரஜினி அந்த சீட்ல ஏறி அந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு, என் கையை கிள்ளி பார்த்துட்டேன் கமல் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கமலை ரசிக்கக்கூடிய ஆள். இது வந்து நீ அவரை பெருமைப்படுத்தி ஒரு பெருமை தேடிக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி சொல்றதுக்கு ஒரு இது வேணும். கமலோட பேர் தான் ஃபர்ஸ்ட் போடணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரஜினி. ரஜினியோட என்ன பண்ணாது, செந்தாழம் பூவில் முள்ளுமலரும் படத்துக்கு சிக்கல் வந்தப்போ கமல் தான் அந்த சிக்கலை தீர்த்து வச்சாரு. இந்த படத்துல அந்த ஸ்டார்டிங் நெல்சன் வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல காட்ஃபாதர் காட்டியிருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு காட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்காவோட ஸ்டோரி வந்து 3 கேங்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேரும் கேங்ஸ்டர் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, அப்புறமா காலப்போக்கில் பிரிஞ்சு திருப்பி ஒரு ரீயூனியன் ஆவாங்க. எனக்கும் அந்த கனெக்ஷன் ஏதோ இருக்குமோன்னு தோணுது இந்த படம். காட்ஃபாதரோட வந்து அவர் ஒரு பெரிய டான் அப்படிங்கிறது. ஸோ டானா இருந்து பிரிஞ்சு 2 பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டான் சொல்லுங்க. நான் இல்ல இன்னொரு உள்ள கேமியோ ஏதாவது எதிர்பார்க்கிறேன். பேன் இந்தியா மூவினால நம்ம ஹிந்தில டானா நடிச்சவர் இல்ல அமிதாப் உள்ள வர பிளான், சிரஞ்சீவி மம்முட்டி எல்லாருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோல கமலோட வாய்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அதுதான் அதோட ஹைலைட். அப்புறம் ரஜினிக்கு கொஞ்சம் மேக்கப் பார்த்துக்கலாம்னு ஒரு சின்ன குறை, அவரோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. கமலுக்கு அவரோட தாடி அந்த ஹேர் ஸ்டைல் அவர் கிரெடிட், ரஜினிக்கு மட்டும் கொஞ்சம் ரஜினிக்கு அந்த விக் அந்த மாஸ்டர் ஷாட்ல வரும்போது விக் வேற மாதிரி இருக்கு. இப்ப இருக்க நடிக்கிறோம் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு மாசம் என்னன்னு கத்துக்கணும்னு இந்த வாக்குலயும் சரியா மாசே பண்ணல. ஆமா அவங்க 2 பேரும் நடந்துதான் வந்தாங்க. நல்லா இருக்கு. கோலிவுட்டோட ஃபர்ஸ்ட் 1000 crores அது தெரியல எனக்கு, அந்த கணக்கு வச்சு நான் ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சார். நெல்சனோட ப்ரோமோல இவங்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நெல்சனுக்கு அந்த ஒரு ப்ரோமோ, ஒரு படத்தோட ப்ரோமோவை எவ்வளவு ஃபன்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கறதுல நெல்சன் மாஸ்டர் ஆயிட்டாரு. படத்துல நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும் கண்டிப்பா, டார்க் காமெடிஸ் நிறைய இருக்கும். அப்புறம் பழைய படங்களோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். 16 வயது நிலையில வந்துட்டு ஆத்தா வையன் வீட்டுக்கு போகணும் காசு கொடு அப்படிங்கிறத ஏதோ ஒரு இடத்துல வச்சா எப்படி இருக்கும். அதுல வந்துட்டு ரஜினி பரட்டி இது எப்படி இருக்கு, அது வந்து அவனை பார்த்து
அது கமல் வந்து ரஜினியை பார்த்து கேட்குற மாதிரி வச்சா இது எப்படி இருக்கு? நிறைய வைக்கலாம் சார், உள்ள நிறைய அந்த மாதிரி எவ்வளோ எலிமெண்ட் வைக்கலாம், நிறைய வைக்கலாம். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த கேர்ள்ஸ் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் சார். சும்மா எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் சேர்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. தேஜா தான் 4 தடவை ரிவ்யூ பண்ணுறாரு. சார் இல்ல சார், அது மேபி அதனால அது போட்டுருக்காங்க. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ராஜா கையை வச்சா வந்து ஒரு கார் ஷெட்டுக்குள்ள நடக்கிற பாட்டு அந்த மாதிரி. ரெண்டாவது இது வந்து ஹாலிவுட் படங்களோட ஒரு ரிசம்பிளன்ஸ்க்காக கூட பண்ணியிருக்கலாம். ஹாலிவுட் படங்கள் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து கார் வாஷ் பண்ணும்போது காட்டுவாங்க. வேற ஏதாவது ஐடியாவுக்கு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ரெண்டாவது பூரா ஆம்பளை தடினுங்களா இருக்கானுங்க அப்படின்னு கூட நெல்சன் வந்துட்டு என்னையா அது நம்மளா இருக்கும் எவன் பாப்பான் அப்படின்னு கூட முடிவு பண்ணி பண்ணியிருக்கலாம். 2 பேருமே ஹீரோ, 2 பேருமே வில்லன் நினைக்கிறீங்களா சார்? இல்ல அதுதான் 2 பேருமே கேங்ஸ்டர்ஸ் தாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கிற படங்கள்ல ஒரு விஷயம் நான் கவனிக்கிறேன். ஹீரோ அப்படிங்கிறது வந்து கெட்ட குணம் இருக்கவங்க தான் ஹீரோவா இருக்கிறது எல்லாம் ரசிக்கிறாங்க. இப்ப கூலியில ரஜினி தான் ஹீரோ, ஆனா எல்லாருமே எழுதுனது நாகார்ஜுனா பத்தி தான். சூப்பரா இருந்தா எப்படிதான் தெரியுமா, ஐயோ எப்படி கொலை பண்றான் ஓஹோ அப்படின்னு இருந்தாங்க. தனி ஒருவன் எடுத்துக்கலாம், நிறைய படங்களை பார்க்கலாம். வில்லன் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. அப்புறம் எனக்கு வந்து நான் சொல்றேன், என்னோட ஏரியால சொல்றேன், ரஜினி எனக்கு வில்லனா ரொம்ப பிடிக்கும். ரஜினி இன்னைக்குமே வந்து எந்திரன்ல வந்துட்டு சிட்டி ஹீரோ அந்த வசீகரன் வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்பாரு. சிட்டி வந்த பிறகு எங்கேயோ தூக்கிட்டு போயிடும் படம். யோசிச்சு பாருங்களேன், ரஜினி ஏஜ் என்ன? 75. கமலுக்கு 71 முடிஞ்சு 72 நடக்குது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ரிட்டையர்ட் ஆகி ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ற வயசு, புரியுதா? இல்லைன்னா ஒரு துண்டு துக்குடா கேரக்டர்ல பண்ண வேண்டிய ஒரு ஏதோ ஒரு கேரக்டரா நடிச்சுட்டு அப்படி பண்ண வேண்டிய விஷயம். ஆனா 2 பேரும் இப்ப வந்து 2 பேரும் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு போட்டி கொடுக்குறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இப்ப சிவகார்த்திகேயன், தனுஷ் எல்லாம் ஹீரோ. பட் ஆனா இப்ப வந்து அடுத்தது இப்ப சிவகார்த்திகேயன், தனுஷ், சூர்யா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு டாப் ஸ்டார் யாருன்னு சொல்லுங்க. ஆமா, இவங்கள பீட் பண்ண முடியாது. புரியுதா? எனக்கு அந்த இதுதான், ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி கையில வச்சு ஆண்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. அதே ஒரு கதையா எடுக்கலாம். ஸோ இந்த படத்துல எமோஷன் சீன்ஸ் இருக்குமா அப்படிங்கறது ஒரு இதா இருக்கு. இருக்க வாய்ப்பு இருக்கும் சார். நீங்க சொன்னீங்களா சார், கீழே கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிறாங்க, அது இந்த சண்டை தான் சார். ஆக்டிங் வைஸ் அதை பத்தி பர்சனலா இழுத்து சண்டை போடுறாங்க சார். அந்த வெட்டு குத்து ரத்தம் இல்லாம எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு. பிளட் இல்லாம, பிளட் ஷெட் இல்லாம இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இது ஒன்னு ஜெயிலர் 2 இல்ல இந்த படம் இது கொஞ்சம் ஒர்க் இருக்கும், கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு, ஏஐ ஒர்க் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்குள்ள கஷ்டம். அதுக்கு நடுவுல கமல் அன்பறிவு படம் இருக்குது. ஆமா, ரஜினியோட இதுதான் ஜெயிலர் 2 தான். அதுக்கப்புறம் சிவி படம் எனக்கு தெரிஞ்சு 27 தீபாவளி தான். எந்த கேஸ் வந்து பொங்கல் இல்லைன்னா இந்த வருஷம் வந்தா ரொம்ப நல்லதுதான். இது வந்ததுன்னா படம் எல்லாம் பார்த்தாச்சுன்னு. அதே மாதிரி எம்எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, செந்தமிழ் செல்வன் ஒரு படம். அந்த மாதிரி இளையராஜா ஏஆர்ரஹ்மான் சேர்ந்து மியூசிக் பண்ணிட்டான்னா படம் அப்படின்ட்டு. இது அவங்களோட கடைசி படமா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? 2 பேரும் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாதிரி எனக்கு தெரியல.